எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் உங்கள் எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்கள் தளபதி விஜய் மனைவி சங்கீதா குறித்து சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் இப்போ சோசியல் மீடியாக்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டு இருக்குது. எல்லாருமே இப்போ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவர் என்ன விஷயம் சொன்னார், எதனால் இது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு, இப்படி பல முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதே மாதிரி ஜோதிகா அவர்களும் தளபதி விஜய் மனைவி சங்கீதா குறித்து சில முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெரிந்து கொண்டு கடைசியாக என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் குறித்து சில முக்கியமான நபர்கள் சில முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே இப்போ சோசியல் மீடியாக்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் இந்த 3 முக்கியமான விஷயங்களையும் தொடர்ந்து அடுத்தடுத்து தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகம் முழுக்கவே இப்போ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அப்ளை பண்ண டைவர்ஸ் குறித்து தான் எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. எதனால் அப்படி எல்லாருமே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய தமிழகத்தில் தளபதி விஜய் அவர்களை தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால், குழந்தை கூட கண்ணை மூடிட்டு சொல்லிடும் அந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு. மொத்த தளபதி விஜய் அவர்களை பற்றி எல்லாருமே அவரை தன்னுடைய குடும்பத்து ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபருடைய வீட்டில், தன்னுடைய மகனா அண்ணனா நினைச்சவங்களுடைய வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு டைவர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தருமே அதிர்ச்சியில் அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுல என்ன ஒரு மாற்று கருத்து இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்படி எல்லாம் இருக்கும்போது நேயர்களே, இந்த ஒரு டைவர்ஸ் குறித்து பல அரசியல் விமர்சகர்கள் பலவித கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது, அவரும் இந்த ஒரு பிரச்சனையை பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பல முறை முயற்சிகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். அப்படி பண்ணியும் அவரால் எந்த ஒரு பலனும் கிடைக்கல. கடைசியில் பணத்தை கொடுத்தாவது இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வரும்போது அதற்கும் சங்கீதா தரப்பினர் ஒத்துக்கலை. சங்கீதா தரப்பினர் பார்த்தீங்கன்னா மொத்த சொத்தையும் கேட்குறாங்க தளபதி விஜய் கிட்டே இருந்து. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால் இந்த ஒரு பிரச்சனை இவ்வளோ தூரம் நீடிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்துருக்குது. ஆனால் கோர்ட்டு தரப்புலையும் பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் கேட்குற எல்லா தொகையிலும் கொடுத்துட போகிறது கிடையாது. அப்போ இதற்கு பின்னாடி அரசியல் கட்சிகள் இருக்குது அப்படிங்கிறதுல என்ன ஒரு மாற்று கருத்து இருக்குது. இப்படி இருக்கிறப்ப எல்லாரும் என்ன கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா, ஏப்பா இப்பயே இவ்வளோ பெரிய பிரச்சனை நம்முடைய தமிழகத்தில் போயிட்டுருக்குது, இப்போ எதனால் தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷாவை கூட்டிகிட்டு அந்த கல்யாணத்துக்கு வரணும், இது இப்போ நமக்கு தேவையா அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியாதது ஒரு குறிப்பிட்ட விஷயம் தளபதி விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த அரசியல் விமர்சகர் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 3 மாத காலங்கள் தளபதி விஜய் மற்றும் சங்கீதா இந்த டைவர்ஸ் நியூஸ் குறித்து அடுத்தடுத்து பல முக்கியமான விஷயங்களை வெளியிடுறதுக்கு முழு தயாராக இருக்கிறாங்களாம் ஒரு குறிப்பிட்ட கட்சியினர். இப்போ ஒரு 10 நாட்களாக தளபதி விஜய் மனைவி டைவர்ஸ் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இன்னும் 5 நாள் கழித்து இந்த ஒரு பரபரப்பு அடங்கிடும். அடுத்து ஒரு இன்டர்வியூ வரப்போகுது. 2-3 மணி நேரம் இன்டர்வியூ, தளபதி விஜய் மனைவி கொடுக்குற இன்டர்வியூ, தளபதி விஜய் மகன் கொடுக்குற இன்டர்வியூ அப்படியே வரப்போகுது. ஒவ்வொரு இன்டர்வியூவும் வாரத்துக்கு 1. இது ஒரு மாதத்துக்கு போகும். அடுத்து தளபதி விஜயும் த்ரிஷாவும் இருக்கிற ஃபோட்டோ, தளபதி விஜயும் த்ரிஷாவும் பேசின ஆடியோ, இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி எலெக்ஷன் வர வரைக்கும் தளபதி விஜய் அவர்களை எலெக்ஷனை பற்றியே யோசிக்க விடாமல் முழுக்க இந்த பிரச்சனையிலேயே இந்த கட்சியும் தளபதி விஜயும் முடிச்சு விட்டுறலான்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு தான் தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷாவோட அந்த கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணார். ஏப்பா நான் இந்த த்ரிஷாவோட தான் இவங்களோட தான் நான் ஃப்ரெண்டாக இருக்கிறேன், என்ன தப்பு இருக்குது, நானும் இவங்களும் இப்படி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், இப்போ என்ன விஷயம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் ஓப்பனாகவே டெக்ளேர் பண்ணுறாரு. அப்போ மக்களும் காலப்போக்கில் இந்த விஷயத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இவர் இப்படி பண்ணலைன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு பெருசாக போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் தளபதி விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
நேயர்களே, இப்படிலாம் இருக்கும்போது தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களை குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நெருங்கிய நண்பர் தளபதி விஜய்க்கும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கும் இருவருக்கும் நெருங்கிய நண்பர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அது எப்படிடா சரியா எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு 2 மாதம் இருக்கிறதுக்கு முன்னாடியே இத்தனை பிரச்சனை நீங்கள் கிளப்புறீங்க, நாங்கள்லாம் தமிழக மக்கள்லாம் ஏமாளி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா? கண்டிப்பாக நாங்கள் யாருமே இதெல்லாம் ஏமாற மாட்டோம். இதற்கு பின்னாடி அரசியல் சதி இருக்குது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஆனால் சங்கீதா மேடம் இதுக்கு எப்படி துணை போனாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. மன்னிச்சிடுங்க மேடம், நீங்கள் வந்து நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும், எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தாலும் இதை நான் சொல்லி தானே ஆகணும். நீங்கள் எப்படி இதுக்கு துணை போகலாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நண்பர் வந்து ரொம்பவே உருக்கமாக ஒரு வீடியோ வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. எல்லோரும் அதை ஷேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை குறித்து பார்த்தீங்கன்னா பல பேர் பலவித கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சில பேர் வந்து இவங்க சொல்கிறது நியாயம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து ஏப்பா அந்த பொண்ணையே இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க, அந்த பொண்ணும் பாவம் தன்னுடைய கணவர்கிட்ட பாசம் எதிர்பார்த்துருக்குறாங்க, அவர் 5 வருஷமாக பேசக்கூட இல்லைன்னா அந்த பாசமும் இல்லை பேசவும் இல்லை, அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, டைவர்ஸுக்கு தான் போவாங்க அப்படின்னு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, அடுத்து அதிர்ச்சிகரமான பதட்டமான சில முக்கியமான விஷயங்கள் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதில் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா குறித்து சூர்யா அவர்கள் சொன்னதை சில முக்கியமான விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் ஒரு தகவலாக போயிட்டுருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்கள் விஜய் மனைவி சங்கீதா குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா போன்ற ஒரு நல்ல பெண்ணை பார்க்கறதே அரிதுங்க, ரொம்பவே அமைதியான, ரொம்பவே சாஃப்டான, மகள் கணவர் அப்படின்னே வாழ்கிற அந்த ஒரு பெண் சங்கீதாவை மேலே இவ்வளவு வந்து ப்ரெஷர் நம்ம ஏன் வந்து போடணும்? மக்கள் வந்து ஏன் இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் அவங்கள வந்து இவ்வளோ சொல்கிறாங்க? தளபதி விஜய் என்னையும் வந்து ஒரு காம்படிட்டராக சோசியல் மீடியாவுக்கெல்லாம் பேசுவாங்க. நானும் தளபதி விஜய் அவர்களும் மிக பெரும் அளவுக்கு நண்பர்கள் அப்படிங்கிறது எங்களுக்குள்ளே தெரியும். தளபதி விஜயை பற்றி எனக்கு தெரியும். அவன் இப்படி பண்ணுற தளபதி விஜய் இப்படிப்பட்ட டைப்பே கிடையாது, ரொம்பவே சாஃப்டானவன். ஆனால் எதனால் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து முடிஞ்சிருக்குது? இதை இருவரும் பேசி முடிச்சிருக்க வேண்டிய விஷயம் எப்படி இவ்வளோ பெருசாக ஆணிச்சு? இதற்கு பின்னாடி என்ன இருக்குது? இதற்கு பின்னாடி யார் காரணம்? ஒருவேளை த்ரிஷா காரணமாக இருப்பாங்களா? இல்லை தளபதி விஜய் அவர்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளமா? ஆனால் சங்கீதா அவர்கள் மேலே எந்த ஒரு தப்புமே இருக்காது, அவங்க நல்ல பெண் அப்படின்னு எனக்கு அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஒருவேளை தளபதி விஜய் அவர்கள் படம் இப்போ அடுத்து அரசியலுக்கு வந்ததுனால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதனால் இப்படிப்பட்ட முடிவை எடுத்திருக்கலாம். ஆனால் அப்படி எடுத்திருந்தால் அது தவறு தான் அப்படின்னு சூர்யா அவர்கள் சொல்லியிருக்கிறதா ஒரு குறிப்பிட்ட தகவல் இருக்குது. ஜோதிகார்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நெருங்கிய தோழி சங்கீதா அவர்கள் அடிக்கடி நாங்கள் ஃபேமிலியாக மீட் பண்ணிப்போம். அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு டைவர்ஸ் அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு மாதிரி எங்களுக்கு மிக பெரும் அளவுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு அவங்க சொன்னதாக ஒரு தகவல் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் மேலே தவறு இருக்குது, யார் மேலே நியாயம் இருக்குது? இவங்க 2 பேரும் சேரணுமா, சேரவே கூடாது? உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.